வெல்கம் டு ஸ்டாக் பேசிக்ஸ். இது உங்கள் பங்குச்சந்தைக்கான உலகம். இந்த சேனல் மூலமாக நம்ம பங்குச்சந்தைனா என்ன, அதனோட ஃபண்டமெண்டல்ஸ்னால் என்ன, டெக்னிக்கல் அனாலிசிஸ், கேண்டில் ஸ்டிக்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ், பேட்டர்னிங், ட்ரேடிங் இது போன்ற பல விஷயங்களை கற்றுக்கலாம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் ஒரு கம்பெனியோட ப்ராபபிலிட்டியை செக் பண்ணுறதுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ரேஷியோஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி சில ரேஷியோக்களை அரைவ் பண்ணுறது மூலமாக அந்த கம்பெனியோட ப்ராபபிலிட்டியை செக் பண்ணலாம். இந்த ப்ராபபிலிட்டியில் வர ரேஷியோஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ஓஇன்னு சொல்லப்படுற ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ்ன்னு சொல்லப்படுற ஆர்ஓஏ, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு சொல்லப்படுற ஆர்ஓசிஏ. இதை பற்றிய தனித்தனியான வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அந்த கம்பெனியோட சேல்ஸை பேஸ் பண்ணி சில ரேஷியோக்கள் அரைவ் பண்ணுறது மூலமாக அந்த கம்பெனியோட ப்ராபபிலிட்டியை செக் பண்ண முடியும். அதோட ரேஷியோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின், ஆப்ரேஷன் ப்ராஃபிட் மார்ஜின், நெட் ப்ராஃபிட் மார்ஜின், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ போன்ற சில ரேஷியோக்கள் அரைவ் பண்ணுறது மூலமாக அந்த கம்பெனியோட சேல்ஸை பேஸ் பண்ணி நம்ம ப்ராபபிலிட்டியை செக் பண்ண முடியும். இதோட ரேஷியோக்கள் எல்லாமே வரப்போகிற வீடியோக்களில் ஒவ்வொன்றா கற்றுக்கலாம். அதே மாதிரி ஒரு கம்பெனியோட ஆப்ரேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி அந்த பிஸ்னஸோட ப்ராபபிலிட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்வெஸ்டர்ஸ் காமனாக யூஸ் பண்ணுற 2 மெஷரிங் டூல் தான் எபிட் அண்ட் எபிட்டா. இந்த வீடியோவில் எபிட்னா என்ன, எபிட்டானா என்ன, அதை கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்லேருந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி அதை பேஸ் பண்ணி 2 கம்பெனிஸை கம்பேர் பண்ண முடியுங்கிறத இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போது மார்க்கெட்டில் இருக்கிற ஒவ்வொரு கம்பெனிஸுக்கும் உண்டான டாக்ஸஸ், இன்ட்ரெஸ்ட், டெப்ரிசியேஷன் சொல்லப்படுற தேய்மானம், அமோரிட்டைசேஷன் சொல்லப்படுற கடன் தொகை அந்தந்த கம்பெனிஸுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்க செக்டர்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்க உற்பத்தி பண்ணுற ப்ராடக்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் கவர்மெண்ட்டோட சப்சிடிக்கு ஏற்ற மாதிரியும் மாறுபடும். உதாரணமாக டொபாக்கோ, லக்ஸரி ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணுற கம்பெனியோட டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எசென்ஷியல் ப்ராடக்ட், மெடிசின் ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணுற கம்பெனியோட டாக்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸுக்கு லைக் ஆட்டோமொபைல்ஸ், அப்புறம் டெலிகாம், ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட மிஷினரிஸ் காஸ்ட் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தேய்மானமும் அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இதே செக்டர்ஸ்லேயே ஓல்டு கம்பெனிஸுக்கும் நியூ கம்பெனிஸுக்கும் உள்ள செலவினங்கள் சேஞ்சஸ் ஆகும். ஆனால் இதுவே ஐடி செக்டர் அப்புறம் சர்வீசிங் செக்டர்ஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த தேய்மானம் கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்களோட மெயில் மூலதனம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஒர்க்கர்ஸும் அவங்களுக்கு கொடுக்குற சேலரியும் தான். அதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் எவ்வளோ கடன் வாங்கி ரன் பண்ணுறாங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு கம்பெனிஸ் அதிகமாக கடன் வாங்கியிருக்கலாம், சில கம்பெனிஸ் கம்மியாக கடன் வாங்கியிருக்கலாம். ஸோ ஒரு கம்பெனியோட நெட் ப்ராஃபிட்டை மட்டும் பேஸ் பண்ணி நம்ம 2 கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது சம்டைம்ஸ் கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா இந்த நெட் ப்ராஃபிட்டை வச்சு கம்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு கம்பெனிஸும் அவங்களோட ப்ராஃபிட்லேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் டேக்ஸுக்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் கடனுக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கிற விஷயம் நமக்கு தெரியாது. ஸோ 2 கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது அந்த கம்பெனியோட ஆப்ரேட்டிங் பர்ஃபார்மன்ஸை மட்டும் பேஸ் பண்ணி 2 கம்பெனிஸில் எந்த கம்பெனி பெஸ்ட் அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்கு உள்ள மெஷரிங் டூலாக தான் இந்த எபிட் அண்ட் எபிட்டாங்கிற டூல் இருக்குது. இந்த 2 மெஷர்ஸையுமே நம்ம ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த எபிட் அண்ட் எபிட்டா இந்த 2ஓட எக்ஸ்பென்ஷன் என்னன்னு பார்க்கலாம். இந்த எபிட்டோட எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். இந்த எபிட்டாவோட எக்ஸ்பென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் அண்ட் டெப்ரிசியேஷன் அண்ட் அமாரிட்டைசேஷன். இந்த 2க்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா டி அண்ட் ஏ தான், அதாவது டெப்ரிசியேஷனும் அமாரிட்டைசேஷன் தான். ஓகே, ஏர்னிங்ஸ்னு என்னென்னு பார்க்கலாம். ஏர்னிங்ஸுங்கிறது ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கோட மெட்டீரியல் காஸ்ட்டு, அப்புறம் உற்பத்தி பண்ணுறதுக்கு உண்டான செலவினம், அப்புறம் அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு உண்டான செலவு, அப்புறம் சேல்ஸுக்கு உண்டான செலவு, அப்புறம் ஆஃபீஸ் காஸ்ட்டு, அப்புறம் சேல்ரி, அப்புறம் அட்மின் காஸ்ட், இது எல்லாமே மைனஸ் பண்ணி வர அமௌண்ட்டு தான் இந்த ஏர்னிங்ஸ். இப்போ இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது இப்போ சப்போஸ் ஒரு கம்பெனி லோன் வாங்கியிருக்காங்க அல்லது மெஷினரிஸ் வந்து லோனில் போட்டிருக்காங்கன்னா அதற்கு பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட். அப்புறம் இதில் டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு மேனுஃபேக்சரிங்க்கு அந்த கம்பெனிஸ் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற டேக்ஸை வந்து நம்ம இந்த டேக்ஸ் போர்ஷனில் வரும். டெப்ரிசியேஷனுங்கிறது தேய்மானம். அதாவது உதாரணமாக ஒரு பில்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பில்டிங்கோட லைஃப்னு பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பில்டிங்கோட காஸ்ட் 40,000 அப்படின்னா ஒவ்வொரு வருஷமே அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,000 கம்மியாகிட்டே வரும். ஸோ அந்த இயருக்கு உண்டான டெப்ரிசியேஷன் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 1000 rupees. இது மிஷினரிஸுக்கும் அப்ளை ஆகும். அதே மாதிரி அமாரிட்டைசேஷனுங்கிறது கடன் தொகை. இப்போது அந்த கம்பெனிஸ் கடன் வாங்கி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த கடனுக்கு உண்டான பிரின்சிபலுக்கும் வட்டியும் வருஷம் கட்டிகிட்டே வருவாங்க ஒரு குறிப்பிட்ட இயருக்கு. ஸோ அந்த வருடத்துக்கு உண்டான அமாரிட்டைசேஷன் வேல்யூ இந்த அமாரிட்டைசேஷன் பார்ட்டில் வரும். ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு கம்பெனியோட எபிட், எபிட்டா, அப்புறம் நெட் ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் படி ஒரு கம்பெனியோட ரெவன்யூ 1 crore அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த கம்பெனியோட COGS, அதாவது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, அதாவது அந்த ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணுறதுக்கு உண்டான மெட்டீரியல் காஸ்ட், அப்புறம் உற்பத்தி செலவினம் இதெல்லாமே சேர்த்து ஒரு 20 lakhs ஆகுதுன்னா அந்த 20 lakhs ரெவன்யூலேருந்து மைனஸ் பண்ணி வர வேல்யூ தான் கிராஸ் ப்ராஃபிட். இந்த கம்பெனியோட கிராஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 20 lakhs மைனஸ் பண்ணும்போது 80 lakhs இருக்குது. இந்த கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் காஸ்ட், அப்புறம் ஆஃபீஸ்
அண்ட் அட்மின் காஸ்ட் ரெண்டுமே மைனஸ் பண்ணி வர வேல்யூ தான் எபிட்டா. இந்த கம்பெனியோட மார்க்கெட் அண்ட் சேல்ஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 lakhs அப்படி வச்சுக்கலாம். ஆஃபீஸ் அண்ட் அட்மின் காஸ்ட் ஒரு 10 lakhs வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டுமே மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து மைனஸ் பண்ணி வர வேல்யூ பார்த்தீங்கன்னா 60 lakhs. அதான் இந்த கம்பெனியோட எபிட்டா. இந்த எபிட்டாலேருந்து டெப்ரிஷியேஷனையும் அமார்டைசேஷன் மைனஸ் பண்ணி வர வேல்யூ தான் இந்த எபிட்னு சொல்லப்படுற ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். இந்த கம்பெனியோட டெப்ரிஷியேஷன் ஒரு 5 lakhs அப்படின்னு எடுத்துக்கலாம். அமார்டைசேஷன் இந்த கம்பெனிக்கு 0 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த கம்பெனியோட எபிட்டுங்கிறது 55 lakhs இருக்குது. இந்த எபிட்டிலிருந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணி வர வேல்யூ தான் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். இந்த கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட்டு ஒரு 10 lakhs அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இந்த கம்பெனிக்கு 45 lakhs இருக்குது. இந்த ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்லேருந்து நம்ம டேக்ஸை மைனஸ் பண்ணி வர வேல்யூ தான் நெட் ப்ராஃபிட். இந்த கம்பெனிக்கு டேக்ஸ் வந்து ஒரு 10 lakhs அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நெட் ப்ராஃபிட் இந்த கம்பெனிக்கு 35 lakhs இருக்குது. இந்த எபிட் அண்ட் எபிட்டா இந்த ரெண்டையுமே நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்லேருந்து ரிவர்ஸ்லேருந்து அரைவ் பண்ணலாம். அதாவது ஒரு கம்பெனியோட எபிட்டுங்கிறது நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் டேக்ஸ், இந்த மூணையும் ஆட் பண்ணி வர வேல்யூ தான் அந்த கம்பெனியோட எபிட். அதே மாதிரி எபிட்டாங்கிறது ஒரு கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் டேக்ஸ் ப்ளஸ் டெப்ரிஷியேஷன் ப்ளஸ் அமார்டைசேஷன், இந்த 5 வேல்யூயும் ஆட் பண்ணி வர வேல்யூ தான் ஒரு கம்பெனியோட எபிட்டா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு கம்பெனிஸுக்கும் உள்ள இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டெப்ரிஷியேஷன் எல்லாமே சேஞ்ச் ஆகிற கண்டிஷனில் நம்ம இந்த எபிட் அண்ட் எபிட்டாவை யூஸ் பண்ணி ஒரு கம்பெனியோட ஆப்ரேட்டிங் பர்ஃபார்மன்ஸை மட்டும் பேஸ் பண்ணி எந்த கம்பெனி 2 கம்பெனியில் பெஸ்ட்டாக இருக்குங்கிறது சூஸ் பண்ணுறதுக்கு இந்த எபிட் அண்ட் எபிட்டாவை யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ண முடியும். இந்த எபிட்டாவை மெயினாக என்னென்ன செக்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சர்வீசிங் செக்டர்ஸ், ஐடி செக்டர்ஸ், அப்புறம் கன்ஸ்ட்ரக்டிங் செக்டருக்கு 2 கம்பெனியை கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த எபிட் யூஸ் பண்ணி நம்ம கம்பேர் பண்ண முடியும். அதே மாதிரி எபிட்டாவை என்னென்ன செக்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ், டெலிகாம், அப்புறம் ஆட்டோமொபைல்ஸ், அப்புறம் ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸுக்கு இந்த எபிட்டாவை யூஸ் பண்ணி 2 கம்பெனியை செலக்ட் பண்ணி எந்த கம்பெனியோட ஆப்ரேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்குன்னு நம்ம சூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ மூலமாக எபிட்னா என்ன, எபிட்டானா என்ன, இன்னும் பல டீட்டெயில்ஸை நம்ம இதன் மூலமாக பார்த்தோம். மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி.